நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி. நமக்கெல்லாம் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர்ச்சின்னு வந்த உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம். என்னது பெயர்ச்சியா? எதுப்பா நடக்குது? அப்படியா? நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். நார்மலாக அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே, சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே. பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பயிற்சி எப்போ நடக்குது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இது திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுதான் ஜெயிக்கும். ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாக நீங்கள் திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கனாக்கா அதை கோவிலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கோவில்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான், அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் பூஜைகள்லாம் நடக்குது. சில கோவில் நட்சத்திர அடிப்படையில் நடக்கும், சில கோவில்களில் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3 திதி 3 நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். அப்போ அதை போல மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால 8:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:25 முதல் மீனராசியில் தான் இருப்பார். குழப்பம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருது. செகண்ட், இந்த சனி பகவானால் பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவானால் மெயினாக சனின்னு சொன்னாலே என்ன சார்? ஹெல்த்து சார். அவர் தான் சார் ஆயுள்காரகன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணுமா, நோயோட வாழணுமா, இல்லை டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது, செக்கப் போகிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, அதிகமாக மெடிசன் எடுத்துக்கிறது, காத்தால 4 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, ராத்திரி 4 மாத்திரை அப்படின்னு எண்ணி கவுண்டிங் பண்ணி போட்டுக்கிறது. ஆரோக்கியம், ஆயுள், அந்த நோயற்ற வாழ்வு, இதை சனி பகவான் தான் சார் கொடுக்கணும். செகண்ட் திங், ஜாப். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம், வருமானம், தொழில், பிஸ்னஸ். சனி பகவான் ஒருத்தருக்கு ஸ்திரமாக இருப்பார். ஆனால் சார் நீங்கள் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் சிஎம் பிஎம் அதையும் தாண்டி நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட ஆகணும்னா சார் அப்படி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கமிஷனர் ஆகணும், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சேர்மன் ஆகணும். கண்டிப்பாக சனி வலுத்திருக்க வேண்டும். வெறும் சனியை நம்ம குறை மட்டும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல பதவி வேணும், அதிகாரமிக்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டும். அப்போ நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், இந்த கௌரவம் கூட சனி பகவான் வலுத்திருப்பாரே ஆனால் நல்ல பேர் புகழோடு நீங்கள் இருப்பீங்க. அதே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமோ வக்ரமோ அடைந்திருந்தால் பேர் புகழ் பெற்ற அமைச்சர் கூட நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். பிஏவா இருப்பீங்க. ஆக மொத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சிருப்பார். அப்போ இந்த சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆயுள் பாவத்தை கொடுக்க போறாரு, நோய்களை நீக்க போகிறார், நோயற்ற வாழ்க்கையை தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்கள் ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும், 2வது கேரியர் சிறப்பாக இருக்கும், growth இருக்கும். 3வது விஷயம் சார், இந்த சனி பகவான் இருந்தால் தான் எப்படி உத்தியோகம், ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோமோ
அதுபோல் நிம்மதியான வாழ்க்கை, கடன் பிரச்சனைகள் இல்லாமல், கடன்னாலே அது சனி பகவான் தான். ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா இமீடியட்டாக நீ ஒரு கடன் வாங்கிடு, சிறு சிறு கடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இவற்றை தரக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, 2026 சனிப்பெயர்ச்சி மிக மிக முக்கியமான பெயர்ச்சி சார். இந்த போன வருஷம் டிசம்பரில் அல்லது போன ஜனவரி 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் எப்போ சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாங்களோ, இந்த 25 ஃபுல்லாகவே எங்களுக்கு ஃபைட்டிங்காகவே போச்சு. அதுவும் குறிப்பாக பூராடம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரமாக இருப்பார்களே ஆனால் குடும்ப பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும், வீண்பழி அவமானங்கள் இருந்திருக்கும், தலைகுனிவுகள் இருந்திருக்கும். பூராடமாக இருப்பார்களே ஆனால் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஜாபில் ப்ராப்ளம் இருந்திருக்கும். உத்திராடம் நட்சத்திரமாக இருக்குமே ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள், உடல்நிலை ஆரோக்கியங்கள், மெயினாக எனிமீஸுடைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ இந்த தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி பகவான், அதுவும் அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனினா என்ன? சனி பகவான் தனுசு ராசியை 10ஆவது பார்வையாக பார்க்கிறார். சனிக்கு 3, 7, 10ங்கிறது பார்வை. அப்போ 10ஆவது பார்வையாக 3ங்கிற பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறாரு, 7ங்கிற பார்வையால் கன்னியை பார்க்கிறார், 10ங்கிற பார்வையால் தனுசு ராசியை பார்க்கிறார். நான் இப்போ சிம்ம ராசிக்கு கொஞ்சம் டஃப் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நிறைய சிம்ம ராசி நண்பர்கள், உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்க, முதன்மையான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிறைய சிம்ம ராசி நண்பர்கள் நம்மளோட தொடர்பு கொண்டாங்க. கரெக்டு சாமி, ஃபஸ்ட் கிளாஸாக சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அதை போல் தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குது, நான் ஒரு ஃபோன் கால் வந்தோடனே சொல்லுவேன், நீங்கள் தனுசு ராசியான்னு கேட்பேன். அவங்க ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா இமீடியட்டாக நான் கேட்பேன், சார் நீங்கள் அம்மா நீங்கள் தனுசு ராசி, அவங்க தனுசு ராசியா, நீங்கள் குற்றம் சொல்லக்கூடிய ஆள் தனுசு ராசியா? ஆமாம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். தனுசு ராசி நண்பர்களே, சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அமைந்து எதெல்லாம் நீங்கள் லைஃப்பை லக்ஸரியாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வரீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டர்ப் பண்ணுவார். ஒரு இடம் தொடர்ந்து ஒரு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, மாதம் ஒரு 4 லட்ச ரூபா வாடகைக்கு வருது, அது இப்போது 2 லட்சமாக மாறும், இல்லை 1 லட்சமாக மாறும். புரியுதுங்களா? உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பென்ஷன் வந்துட்டுருக்கு, அந்த இடத்துல இதேனா இப்போ என்கொயரிகள் இருக்கும், அப்போ இதாக உங்களை கேட்பாங்க, ஒரு 2 மாதம் தள்ளி போடுவாங்க. ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு ஹெல்த்து இஷ்யூஸ் இருக்குது, தேவையில்லாத உடல்நிலை பிரச்சனை ஒன்றுமே இருக்காது உங்கள் உடம்புக்கு, ஆனால் ஒரு பயமுறுத்தி விட்ருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணது இல்லாமல் ஒரு மனசாக பயமுறுத்தி 6 மாதத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பட்ட கஷ்டங்கள் அந்த நாட்கள் திரும்ப கிடைக்காது. அதே போல் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதிக்காமல் இருக்கலாம், ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், உங்கள் மேனேஜராக இருக்கலாம், உங்கள் பாஸாக இருக்கலாம். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடுகள்லேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, சார் என்னுடைய பாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, எனிமையாக இருக்கிறாரு, ஸோ அவருடைய எனக்கு சப்போர்ட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய அன்பர்களுக்கு நம்ம அந்த பாஸ், மேனேஜர் அதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். அப்போ அதுபோல் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, அவையெல்லாம் சரியாகும். அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை, உங்கள் திறமையை வெளிப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். சாமி என்ன பண்ணுறாருங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, நாலேஜ் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். எதிரி எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் மெயினாக எப்படி நான் உங்களுக்கு நிம்மதினா எதுங்க, எவ்வளோ தான் வெளியில் கஷ்டப்பட்டாலும், வேலை செய்கிற இடத்துல கஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதி வேணும், வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷம் வேணும். அதில் போய் சாமி கையை வச்சார்னா வேலை செஞ்சு பிரயோஜனமே இல்லை. இப்போ இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த 2026 சனிப்பெயர்ச்சி எனதருமை தனுசு ராசி நேயர்களே.
அப்போ அதே போல் பிஸ்னஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகளாக இருக்கலாம், தோஷங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் எதிரிகளால் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கலாம். மெயினாக ஃபண்டு ஃப்ளோ, அப்படி இல்லைன்னா கண்டினியூவாக ஆர்டர்ஸ் இல்லாமல் இருக்கிறது, இல்லை பையர்ஸு ரிஜெக்ஷன்ஸு நிறைய ரிஜெக்ட் ஆகிறது, அதெல்லாம் லேபர்ஸ் ப்ராப்ளம் வருது, அப்படி இல்லைன்னா பையர்ஸான ப்ராப்ளம் வருது, பேமெண்ட் அங்கங்கே நிற்கிறது, ஃபண்டு வராமல் இருக்கிறது. அப்போது ஒரு ஃபண்டு ஃப்ளோ இல்லாமல் இருக்கிறது, ரொட்டேஷன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்ட்ரகிளிங்கில் உட்கார்றது, மனசு எப்பயும் ஒரு பயமாகவே இருப்பது. எதுக்கு பயப்படுதுன்னே தெரில சாமி, மனசு ஒரு பயமாகவே இருக்குது. அதே போல் நிறைய கோர்ட்டு கேஸ், இந்த தனுசு ராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக நிறைய அந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, இதெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் மிதிக்க வேண்டிய கால சூழ்நிலைகள் ஏற்பட்டு போகுது. நீங்கள் பார்த்து நல்லது செஞ்சுருப்பீங்க, அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். நீங்கள் பார்த்து அவங்கள வாழ வச்சுருப்பீங்க, ஆனால் அவங்களே உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கடுமையான காலங்கள் இருக்கும். இதெல்லாம் மனசு ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ இந்த மாதிரியான கடுமையான காலங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, அவையெல்லாம் இந்த மார்ச்சுக்கு பிறகு சரியாகும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான வம்பு வழக்குகளாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை கஷ்டங்களாக இருக்கலாம், படிப்படியாக காட்சிகள் மாறும். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள், இதெல்லாம் எந்த நல்லது நடக்கணும்னு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அந்த நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க போகுது. கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே. அப்போ வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், வணிகம் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக அதுதான். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் இருப்பது, இஎம்ஐ கட்ட முடியாமல் இருப்பது, அல்லது பிஸ்னஸையே நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பது, இடதோஷங்கள், மெயினாக இடதோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், அந்த குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ ஏமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே, இவையெல்லாம் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் சரியாகும். இது போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே, ஆனால் நீங்கள் சொல்கிறது ஓகே சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது எப்போ கிளியர் ஆகும், எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க, இது கிளியர் ஆகிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரம் ரெமெடி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்களேயானால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சிறப்பான முறையில் வாழுங்கள் தனுசு ராசி அன்பர்களே. இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு 90% இருக்குது, ஸோ இன்னும் கூட என்ன நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே, ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த சனிப்பெயர்ச்சால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும், அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.